வாட்டி சார் கேம்போ குளத்தில் ஷூட்டிங் நடக்குதுயா. இது கமல் சாரு, அதில் ஹீரோ அவர் தான் ஹீரோ. கமல் சார் என்ன பண்ணுறாரு, ஒரு இதுனா மேலே ஓடு வீடு மாரி இருக்குது. ஒரு 20 அடி 30 அடி இருக்குங்க ஐயா. அந்த ஓட்டு மேலே ஒரு போலீஸை வந்து இவர் கைதி, இவர் யாரு கமல் சார் வந்து கைதியாக இருக்கும்போது அந்த ஜெயிலருக்கு போலீஸ்கார் இருப்பாங்கல்ல, காக்கி சட்டை போட்டுக்கிறாங்க, அவரை வந்து இவர் தூக்கி போடணும். அவர் வந்து தூக்கி அங்கேருந்து மேலேருந்து வருவார். அங்கேருந்து மேலேருந்து கீழே தூக்கி போட்டுருவார். அந்த சீனை எடுக்கிறாங்க. அது எடுக்க வந்து இவர் தூக்க முடியாதுல்ல. அது வந்து தூக்கினா கூட அடிப்படும், அந்த அந்த நடிகருக்கு அடிப்படும், வேறு பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அவனே 60 கிலோ 70 கிலோ சிக்கன் மட்டன் நல்லா அந்த பறகுது நடக்குதெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகும்? அது ஓசி இது ஃப்ரீயாக தானே கிடைக்குது. கொஞ்சம் ஃபுல் கட்டுவாங்க. ஆளுங்க நல்லா வெயிட் ஆகுறாருல்ல அவர் போலீஸ்காரு. தூக்கி போட்டால் அடிப்படும் அவனுக்கு. இவரும் தூக்கி போடணும் ஈக்குவலாக. ரெண்டு பேரும் ஈக்குவல் வெயிட் இருக்க மாட்டாங்க. அந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் முடியும்ன்ட்டு மிஷினை வச்சு போடுறாங்க. மிஷினை உட்கார வச்சு அந்த மிஷினில் வந்து ஆளை வச்சு முதல்ல இது பார்க்குறாங்க. இந்த சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட்டில் ஒரு பேகு ஃபுல்லாக மணல் நிரப்பிட்டு அதில் வச்சு அந்த மிஷினை அடிக்கிறான். தூக்கி அது ஒரு 30 அடி 40 அடி தூரத்தில் அது அப்படியே போய் விழுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த கேமரா வச்சு பண்ணணும் விழுதியும் எடுக்கணும், அந்த அங்கேருந்து எடுக்கணும். அந்த ஆளும் எங்கே தூக்கி போடுமோ மனுஷனை அதில் உட்கார வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்கன்னா போய் மரத்தில் போய் மோதிக்கிட்டு ஆள் இறந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு இவ்வளோலாம் யோசனை பண்ணிக்கிறாரு. ரோகிணி மேடம் மேலே இதில் இருக்காங்க, உயரமான இடத்துல இருக்காங்க. அப்போ இவர் பேசினே இருக்காரு. ரொம்ப நேரம் பேசினா அது ஐயா நான் இவ்வளோ நேரம் பேசினுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பேசின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, அதான் பேசின்னு இருக்கும்போது இவ்வளோ யோசனை பண்ணுறாரு. இது மனுஷனை வச்சு பண்ணால் மிஷினில் உட்கார வச்சு அவனை தூக்கி போட்டால் ஜம்ப் பண்ணி தூக்கி போடுமே. அப்படி தூக்கி போட்டால் எவ்வளோ ஆபத்து வருது, பிரச்சனைகள்லாம் நிறைய வருது, அதனால எவ்வளோ இது வருதுன்னு அப்படிலாம் யோசனை பண்ணின்னு இருக்காரு பொழுது அவர். ஆனால் அந்த லேடி அந்த பேசினுக்கிறாரு, ரோகிணி நடிகை. அந்த நடிகை அது பத்திரிகை நிருபராக வருது பொழுது அந்த லேடி. அவங்களாண்ட அந்த ஒரு சீன் நான் கூட அவங்க பேசி பண்ணியிருக்கேன். அது சொல்கிறேன். பண்ணும்போது என்ன பண்ணுறாரு பார்த்துன்னு அவன் நல்லா வெயிட்டுங்க. அந்த இவன் இல்லை சார் என்ன பண்ணாரு, அப்படியே பேசினே இருந்து அப்படிலாம் ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு. இவர் கொஞ்சம் கூட யோசனை பண்ணலங்க. ஐயா வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கார், உயரம்லாம் கூட ரொம்பவும் ஹைட்டில் 5 அடி 9 அங்குலமே என்னவோ ஐயா. தூக்கி போட்டாருங்க. இன்னும் ஆச்சுமா அந்த 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 பையனுக்கும் அவனுக்கும் அந்த போட்டவனுக்கும் அந்த தூக்கி போட்டார் பத்தியா, அவனுக்கு அடி கூட படலங்க. அவ்வளோ டெக்னிக்கலாக அவ்வளோ இதுவாப்பா அந்த ஒரு நேரத்தில் அது பண்ணாருங்க. அவங்க ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் கமல் சார் சகலகல்லா வல்லவன்றாங்கள பா, அந்த சகலத்தையும் யோசனை பண்ணினே இருக்கிறாரு. ஆனால் அந்த ரோகிணி மேடம் நடிகை இருக்காங்களா, அவங்களாம் பேசினேங்கிறாரு. என்னடா இந்த ஷார்ட் எடுக்காமல் என்ன பேசினுக்கிறான்னு பார்த்தா இவ்வளோத்தையும் யோசனை பண்ணிட்டு ஆனால் மிஷினை வச்சு மூட்டை வைக்கிறாங்க. அப்படியே எகுது ஜம்ப் ஆகுது. ஆனால் அது மனுஷன் வச்சு அது பண்ணாது. எவனை தூக்கி போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? மனுஷன் தானே முக்கியம். அதெல்லாம் நினைக்கிறாரு. கருணை உள்ளவர் அது. அந்த இதெல்லாம் நினைக்க வேற என்ன. சரி ஸ்டென்ட் மாஸ்டர் என்ன பண்ண பார்த்தோமா, சும்மா ஒரு இதுக்கு சரி நம்ம ஆளுங்க தானே, சரி ட்ரை பண்ணுறா அப்படின்ட்டு. ஏன்னா பந்தா கோசம் நிறைய பண்ணுவாங்க. அவன் தானே பண்ணுறான், சரி இவங்களுக்கு பேர் வாங்கிக்கலாம், நம்ம டைரக்டராண்ட ப்ரொடியூசர்ண்ட அவங்களாம் வாங்கிக்கலான்ட்டு பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் இல்லைங்க. அந்த ஸ்டென்ட் மாஸ்டர் யாரும் பண்ணல, இவர் தான் ஸ்டென்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் இவர் சூப்பராக ஐயா கூட இருந்தார், அவரும் பண்ணுறாரு. இவர் அந்த நேரத்துக்கு இவர் மட்டும் அந்த ரிஸ்கான நேரத்துலலாம் இவர் இறங்கிட்டுவார், பிரச்சனைங்க வரக்கூடாது பின்னால். அப்புறமா ஐயா வந்து அப்படியே தூக்கி போட்டாருங்க. தூக்கி போட்டோடனே அவன் விழுந்தான் பாரு. அந்த அவனை பாதுகாப்பாக பாயிண்ட் எப்படி தான் அடிச்சாருன்னு தெரியலங்க. அது தூக்கி போட்டாரு. ஓடு இருக்குல்ல, இந்த வரிசையாக இருக்குல்ல, ஓடு இந்த எண்டு
அதை பிடிச்சி நான் டக்குன்னு இறங்கிட்டான். இறங்கி அப்படியே பெட்டு கீழே இருந்தது, அப்படியே விழுகிற மாதிரி ஒரு மறுபடியும் கட் ஷாட் எடுத்தாங்க. எவ்வளோ என்ன யோசனை பண்ணுறாருங்க அவர். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப யோசனை பண்ணி இந்த ஷாட் இப்படி எடுக்கணும் ஸ்டெமினா நெறிங்க. அது வயசு அதெல்லாம் சும்மா இல்லைங்க அவருக்கு. அவருக்கு மனசில் அவ்வளோ உறுதியாக இருக்கார். அதேமாரி கேட்டு திறக்கிற மாரி ஜெயிலில் வந்து இந்த ரோகிணியும் பத்திரிகையாளரும் உள்ளே வந்து ஜெயிலருடைய பார்வையிடணும், பேட்டி எடுக்கணும்னு வராங்க. அப்போ நான் தான் போலீஸாக நின்று அதில் விரும்மாண்டி படத்தில் கேட்டு திறப்பேன். ஆனால் அவர் அந்த ஒவ்வொன்றும் அந்த லெஃப்டாக எந்த கை யூஸ் பண்ணேன், அந்த கையே கரெக்டாக அந்த எத்தினி விரலும் யூஸ் பண்ணேன். பிடிக்கும் போது எல்லா விரலும் பிடிக்க மாட்டோம். ஒரு 2 விரலும் பிடிச்சி இழுப்போம். சில நேரத்தில் புல் எல்லா விரலையும் இழுப்போம். அந்த இதெல்லாம் பண்ணி அவர் சொல்லி கொடுக்குறாரு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், சரி நீ ஒரு வாட்டி சொன்னீங்க எனக்கு புரிஞ்சிச்சியா ஐயா, உங்கள் கையெல்லாம் அழுக்காகுது, அது கையை அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அந்த இது இரும்பு தானே இது, கையெல்லாம் அழுக்காகுது ஐயா, கையெல்லாம் அழுக்காகுது, நான் பண்ணிக்கிறேன்யா, ஒரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன்யா அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ மன்னிப்பா. ஒவ்வொரு இவன் யாரு எவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தானே அப்படிலாம் இல்லை, அசிஸ்டன்ட் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அது கூட இல்லைங்க, இவரே எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு அந்த சீனுக்கும் கரெக்டாக சொல்கிறாருங்க. அதான் கமல் சார். அவரை நினைச்சாலே தித்திக்கும். அவருக்கு அவர் நடிப்பை கண்டாலே மனசே பத்திக்கும் அப்படின்ட்டு